Hi learners, 9th ஸ்டாண்டர்டில் செட் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்த செக்ஷன் செட் லாங்குவேஜில் இருக்க டைப்ஸ் ஆஃப் செட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் எம்டி செட். ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம எம்டி செட்டுன்னு சொல்லுவோம். அது டினோட் பண்ணுற சிம்பிள் தான் இது. அடுத்தது சிங்கிள்டன் செட். ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா அதை சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் the set of all even prime numbers. prime numbersனாலே அதோட ஃபேக்டர்ஸ் 1 மட்டும்தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதில் இருக்க ஒரே ஒரு ஈவன் நம்பர் என்னென்னா 2. ஸோ இதுதான் வந்து சிங்கிள்டன் செட்டுக்கு எக்ஸாம்பிள். அதாவது அந்த செட்டுக்குள்ளே வெறும் 2 மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அதுதான் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த டேர்ம் ஃபினைட் செட். அதாவது ஒரு செட்டுக்குள்ளே இத்தனை எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கிறது தான் ஃபினைட் செட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒரு ஃபேமிலியில் இத்தனை மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்ட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அம்மா அப்பா இருக்காங்க, பசங்க இருக்காங்கன்னும் போது 4, 5 அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்ட நம்பரை நம்ம வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது வந்து ஃபினைட் செட்டு. அடுத்தது இன்ஃபினைட் செட்டு. ஒரு குறிப்பிட்ட நம்பரோடு வந்து முடிக்க முடியல, இத்தனை தான் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாதது செட்டை வந்து இன்ஃபினைட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் set of 5, 10, 15, 20 etc. அடுத்த டேர்ம் கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். அதாவது ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட்டு. இதை n of a அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்ததாக ஈக்குவலன்ட் செட்டு. இப்போ 2 செட்டு எடுத்துக்கலாம் A, Bன்னு. அந்த 2 செட்டில் இருக்க எலமெண்ட்ஸும் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த 2 செட்டையும் ஈக்குவலன்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை n of a is equal to n of b அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்தது ஈக்குவல் செட்ஸ். 2 செட் எடுத்துக்கலாம் A, Bன்னு. அந்த 2 செட்டும் அதே எலமெண்ட்ஸ், 2 செட்லேயும் ஒரே எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த 2 செட்டையும் நம்ம ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் எக்ஸாம்பிள் இருக்குது. set A equal to set of 1, 2, 3, 4, B equal to set of 4, 3, 2, 1. இதில் ஆர்டர் மட்டும்தான் இது 2 செட்லேயே மாறி இருக்கே தவிர்த்து இது 2 செட்டுமே சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் இந்த 2 செட்டும் ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலன்ட் செட்ஸ்க்கும் ஈக்குவல் செட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈக்குவலன்ட் செட்ஸ்னால் எத்தனை இருக்குது, அதாவது எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பரில் நம்ம எழுதினா போதும். ஆனால் ஈக்குவல் செட்ஸில் வந்து எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அடுத்தது சப்செட். 2 செட்டு எடுத்துக்கலாம் A, Bன்னு. இப்போ ஏல இருக்க அதே எலமெண்ட் தான் பியில் இருக்குது அப்படின்னா A வந்து பியோட சப்செட் அப்படின்னு சொல்லலாம். இதை டினோட் பண்ணுறது தான் A is a subset of B அப்படின்னு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்பர் சப்செட். ஸோ சப்செட்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதுலேயே ப்ராப்பர் சப்செட்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா அதே தான் 2 செட் எடுத்துக்கலாம் A, Bன்னு. A வந்து பியோட சப்செட்டாக இருக்குது, ஆனால் Aவும் Bயும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏன்ற செட்டு தான் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி சிம்பிள் எப்படி நோட் பண்ணுறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்ற செட்டில் 1, 2, 3, 4ன்ற எலமெண்ட் இருக்குது. பின்ற செட்டில் 1, 2, 3, 4, 5 அப்படின்ற எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து பியில் இருக்குது, ஆனால் ஏல இருக்க எலமெண்ட்ஸோட நம்பர்ஸும் பியில் இருக்க எலமெண்ட்டோட நம்பர்ஸும் ஈக்குவல் கிடையாது. அதாவது ஏல 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஆனால் பியில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி பட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. தேர்ஃபோர் ஏ இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஸோ இதில் இன்னொரு கண்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பவர் செட்னா என்னென்னு பார்த்துடலாம். பவர் செட்னா த செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் ஏ செட். ஒரு செட்டில் இருந்து எத்தனை சப்செட் நம்மளால் எழுத முடியும் அப்படின்றது தான் பவர் செட்டு. இதோட சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் P of A. இப்போ இந்த வச்சு ஒரு கண்டிஷன் பார்க்கலாம். n of A வந்து m அப்படின்ற வேல்யூவாக இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம வந்து நம்பர் ஆஃப் பவர் செட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது. n of P of A is equal to 2 power m. அதாவது நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா n of P of A minus 1.
இதிலிருந்து ஒரு வேல்யூ நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா அதுதான் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. ஸோ இன்ட்ரடக்ஷன் முடிச்சுட்டோம். அடுத்தது எக்ஸசைஸ் 1.2 என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் த ஃபாலோயிங் செட் பார்க்கலாம். த ஃபஸ்ட்டு சம் m is equal to set of p, q, r, s, t. ஸோ இதோடைய கார்டினல் நம்பர், அதாவது இந்த செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பர் ஃபார்மில் எழுதணும். அதுதான் இந்த செட்டு, அதுதான் இந்த ரோமன் லெட்டர். ஸோ p, q, r, s, t, u 6 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால n of m is equal to 6. Second question, p is equal to set of x such that x is equal to 3n plus 2 where n belongs to whole number and x is lesser than 15. X is equal to 3n plus 2 where n belongs to whole number and x is lesser than 15. ஸோ இங்கே கண்டிஷன்லேருந்து நம்ம வரலாம். என்னன்றது வந்து ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ 15 விட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3n + 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். n வந்து 0வாக இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 1ஆக இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ 5, என்னோட வேல்யூ 2ஆக இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ 8, n = 3னா எக்ஸோட வேல்யூ 11, என்னோட வேல்யூ 4ஆக இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ 14, என்னோட வேல்யூ 5ஆக இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ 17. இப்போ இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 15 கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ 15 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கறதுனால நம்ம என்னோட வேல்யூ வந்து 4 வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். அப்போது செட் p is equal to set of 0, 1, 2, 3, 4. அப்போது n of p is equal to 5. அதாவது கார்டினல் நம்பர் வந்து 5. அடுத்த கொஸ்டின், q is equal to set of y such that y is equal to 4/3n where n belongs to natural number under the condition 2 less than n lesser than or equal to 5. ஸோ கண்டிஷன்லேருந்து வருவோம். n வந்து நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. n என்னவாக இருக்கணும்னா 2 விட பெரிய நம்பராகவும் 5க்கு ஈக்குவலாகவும் சின்ன நம்பராகவும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? 3, 4, 5. ஸோ இந்த என்னோட வேல்யூவை ஒயில் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். y = 4/3n இருக்குது. இதில் n வந்து 3ஆக இருந்ததுன்னா ஒயோட வேல்யூ 4/9. n = 4னா ஒயோட வேல்யூ 4/12. n = 5னா ஒயோட வேல்யூ 4/15. ஸோ செட் q = set of 4/9, 4/12, 4/15. அப்போ இதோட கார்டினல் நம்பர் என்ன? அதாவது n of q is equal to 3. அடுத்த சம், r is equal to set of x such that x is an integer, x belongs to integer under the condition -5 less than or equal to x lesser than 5. ஸோ கண்டிஷன்லேருந்து வரலாம். x வந்து இன்டீஜர் சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த இன்டீஜர் வந்து எப்படி இருக்குதுன்னா -5க்கு ஈக்குவலாகவும் +5 விட சின்ன நம்பராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5. அப்போது ஆறுன்ற செட்டில் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5. Cardinal number r of n is equal to 10. அடுத்த கொஸ்டின், s is equal to the set of all leap years between 1882 and 1906. ஸோ 1882லேருந்து 1906க்குள்ளே இருக்கிற லீப் இயர்ஸ் என்னன்னு முதல்ல எழுதிடலாம். s is equal to set of லீப் இயர்ஸ்னால், லீப் இயர்ன்றது பிப்ரவரியில் 29 டேஸ் இருக்கிறத தான் நம்ம லீப் இயர்னு சொல்லுவோம். இது ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் வரும். ஸோ 4 இயர்ஸ் கணக்குப்படி 1882 வந்து லீப் இயர் கிடையாது, 83 லீப் இயர் கிடையாது, 1884 வந்து லீப் இயர். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது 1888, 1892, 1896, 1904
இதில் வந்து 90 அதாவது 1900 வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா செஞ்சுரியாக இருக்கிறத வந்து நம்ம வந்து லீப் இயராக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் 1900 நான் வந்து செட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணல. அப்போது கார்டினல் நம்பர் என்ன? n of s is equal to 5. செகண்ட் ரோமன் லெட்டர், ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஆர் ஃபினைட் ஆர் இன்ஃபினைட் செட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், x is equal to the set of all districts in தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு நம்பர் வச்சு குறிப்பிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த செட் என்னென்னா ஃபினைட் செட்டு. செகண்ட் சம், y is equal to the set of all straight lines passing through a point. அதாவது ஒரு பாயிண்டில் எத்தனை லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஃபினைட் செட்டா இன்ஃபினைட் செட்டான்றது நம்ம எழுதணும். ஸோ ஒரு பாயிண்டில் இத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான் பாஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இது இன்ஃபைனைட் செட். அடுத்த கொஸ்டின், a is equal to set of x such that x belongs to integers under the condition x is less than 5. ஸோ எங்கள் கண்டிஷன் வந்து x is less than 5 சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த செட்டுக்குள்ளே 5ஐ விட சின்ன நம்பர் தான் இருக்கும், இன்டீஜர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீஜர்ஸ்ன்னும் போது நமக்கு பாசிட்டிவ் மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட், அது போயிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நம்பரில் எப்படி போயிட்டே இருக்கிறனால மாதிரியும் அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸும் போயிட்டே இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது ஸ்டாப் ஆகாது. அதனால் இது இன்ஃபைனைட் செட். அடுத்த கொஸ்டின், b is equal to set of x such that x square minus 5x plus 6 is equal to 0 where x belongs to natural number. ஸோ எங்கள் எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். அதனால் திஸ் இஸ் எ ஃபினைட் செட். தேர்ட் ரோம் லெட்டர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஆர் அன்ஈக்குவல் ஆர் ஈக்குவல் செட்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்க செட்ஸில் எது வந்து ஈக்குவலண்ட், அன்ஈக்குவல், ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், a is equal to set of vowels in the English alphabets, b is equal to set of all letters in the word vowel. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதிடலாம். அப்போது a equal to set of a, e, i, o, u. b செட்டை எழுதிடலாம். b, o, w, e, l. ஸோ இதில் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா இது ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஏயும் பியும் ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இது ரெண்டு செட்டும் வந்து ஈக்குவல் கிடையாது. இது வந்து அன்ஈக்குவல். ஏன்னா வந்து இதில் இருக்க அதே எலமெண்ட்ஸில் இதில் இருக்கணும். ரெண்டுத்தில் வேறு எலமெண்ட்ஸ் இருக்கனால, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர்னாலும் வேறு எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் இது ரெண்டும் வந்து ஈக்குவலண்ட் செட்ஸ் மட்டும்தான். தேர்ஃபோர் செட் A and B are equivalent. அடுத்த சம், C is equal to set of 2, 3, 4, 5 and D is equal to set of x such that x belongs to whole number under the condition 1 less than x less than 5. ஸோ கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து சின்ற செட் வந்து நமக்கு வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ டியை வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ செட் டி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்கனால 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து 1ஐ விட பெரிய நம்பராக தான் எக்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்கனால நம்ம 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ டின்ற செட்குள்ளே 2, 3, 4. இங்கே நான் 5 எழுதலை, ஏன்னா 5ஐ விட சின்ன நம்பராக இருக்கணுன்ற கண்டிஷன் கொடுத்துருக்கனால நான் 5 எழுதலை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு செட்டையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ செட் சியில் 2, 3, 4, 5 இருக்குது. செட் டியில் 2, 3, 4 இருக்குது. ஸோ இது வந்து அன்ஈக்குவல். ஏன்னா இதில் வந்து சேம் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து 5 இருக்குது. சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் இருக்கணும், அதுவும் இல்லை.
ஈக்குவலண்ட் எலமெண்ட்டாகவும் இல்லை. அதனால் இந்த செட் வந்து அன்ஈக்குவல். அடுத்த கொஸ்டின், E is equal to set of X such that X is a letter in the word life. F is equal to set of F, I, L, E. ஸோ எஃப்ன்ற செட் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஈயவும் நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். அப்போ செட் E is equal to set of X இந்த ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுகிறோம். அதனால் L, I, F, E. எஃப்ன்ற செட்டு F, I, L, E. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஈக்குவல் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. அதனால் sets E and F are equal and equivalent sets. அடுத்த கொஸ்டின், set G is equal to set of X such that X is a prime number with a condition 3 less than X less than 23. H is equal to set of X such that X is a divisor of 18. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதிடலாம். G is equal to சில ப்ரைம் நம்பர்ஸ் 3 விட பெரிய நம்பராகவும் 23 விட சின்ன நம்பராகவும் நம்ம வந்து எழுதணும். அப்போது 5, 7, 11, 13, 17, 19. ஹெச்ன்ற செட்டு டிவைசர் ஆஃப் 18. 18ஓட டிவைசஸ்னால் என்ன? 18 எந்த டேபிளெலாம் வரும் அதுதான் வந்து டிவைசஸ். ஸோ 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 6 டேபிள், 9 டேபிள், 18 டேபிள். இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். ஜியில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஹெச்சில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேம். அதனால் செட்ஸ் G and H are equivalent. ஸோ இதோட இன்னைக்கான செஷனை நம்ம முடிச்சிடலாம். இந்த எக்ஸசைஸோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.